ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த விலாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே அதாவது நெதர்லாண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்துல நாங்கள் வந்து எந்த கோவிலுக்குமே போனதில்லை. நம்ம ஊர் மாதிரி இங்கே பக்கத்தில் கோவில்லாம் இருக்காது. ஸோ இங்கே இருக்கவங்கலாம் கிறிஸ்டியன்ஸ். ஸோ இங்கே சர்ச்சு தான் அதிகமாக இருக்கும். கோவில்னு பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். எந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா டென் ஹெல்டர் அப்படிங்கிற நெதர்லாண்ட்ஸில் ஒரு பிளேஸில் போகிறோம். அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ எப்பவும் போல் எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஏறி நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 hours, அதாவது போயிட்டு வரதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து. ஸோ வந்து நாங்கள் பஸ் ஏறி ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. அந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனில் இறங்கி இந்த ஸ்டேஷன்லேருந்து டென்ஹெல்டர் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து திரும்ப பஸ் பிடிச்சி தான் அந்த இடத்துக்கு கோவிலுக்கு நாங்கள் போகணும். ஸோ அதனால் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் எங்களோட ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக எங்கள் ட்ரெயினும் வந்து வந்தாச்சு. அதுலேயும் ஏறி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி அது அப்படியே போயிட்டு இருந்தது. போகிறப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படின்னா நார்மலாக தான் நம்ம ஊர் ரூட் மாதிரி இருக்கும். ஆனால் மேலே ஏர்போர்ட் இருக்கப்போ கீழே வந்து எப்படி இருக்கும்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் லிமிட் ஸ்பீடை வச்சுருப்பாங்க போல். அந்த இடத்துல மட்டும் நிறைய ஸ்பீடாக நல்லா ஹை ஸ்பீடில் போகும் ட்ரெயின். பார்க்கவே நம்மளுக்கு வந்து வெளியே ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி தான் அங்கங்கே லைட் போட்டு அந்த ட்ரெயின் போகிறது. ஈவன் பஸ்ஸுக்குமே ஒரு ரூட் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஏறின ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது, ஏதாச்சும் நம்ம கையில் வச்சு சாப்பிடாம டேபிள் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டேபிளில் வச்சு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, வேணான்னா நம்ம மடக்கி விட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதில் என்ன நம்ம சாப்பாடாக கொண்டு போயிருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் ஏதாச்சும் ஃபோனு, கர்ச்சீஃபு அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த ரூட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபுல் புதுசு கிடையாது. ஏன்னா அது வந்து அடுத்த ஸ்டாப்புக்கு நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த இது ரொம்ப புதுசு இல்லாதனால, ஆனால் கொஞ்சம் புதுசு, ஏன்னா ரூட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இல்லையா, அதனால் அதை பார்த்துட்ருந்தோம். அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் டேரெக்டாக நாங்கள் டென்ஹெல்டர் ஸ்டேஷனுக்கு போகணும். ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ கரெக்டாக அதுக்குமே வந்து ட்ரெயின் வந்தாச்சு. ஓகே, அங்கேருந்து கிளம்பி அந்த டென்ஹெல்டர் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த போகிற ரூட் தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே ரொம்ப புதுசு. ஏன்னா இதுவரை நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். இனிமேல் தான் வந்து ரொம்ப புதுசு. இந்த ட்ரெயினில் எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி சாப்பிட்றதுக்குன்னு கீழே வச்சுருந்தாங்க. அது தவிர்த்து இந்த மாதிரி ஒன்று மாட்டுற மாதிரி இருந்தது. பட் இது எதுக்கு மாட்டுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் அமுத்துறேன், உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் தான் பார்த்தா அப்புறம் போச்சு. நான் வந்து சரி எதுக்கு சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கர்ச்சீஃபை மாட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் நீங்கள் என்ன அதில் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டே 6 months ஆச்சு நாங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்கிறது தான் ஒரு கோவிலா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி நிறைய கோவில், முருகன் கோவில் இருக்குது, இது வந்து பிள்ளையார் கோவில், இந்த மாதிரி நிறைய கோவில் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கேருந்து எல்லாமே ரொம்ப வந்து தூரம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கிறிஸ்டியன்ஸ் ஊர் அப்படிங்கிறனால இங்கே வந்து சர்ச்சு தான் இங்கே வந்து நிறையா இருக்குது. நம்ம கோவில் வந்து அங்கங்கே தான் இருக்குது. இப்போ இதுவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம். நான் இப்போது முருகன் கோவில்னு சொன்னேன் இல்லையா, அந்த முருகன் கோவில் பார்த்தா அது இன்னும் 4-4.5 மணி நேரம். ஸோ நம்ம கோவில் போயிட்டு வரணும்னா ஒன் டே ஃபுல்லாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்புறம் அந்த டென்ஹெல்டர் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து பஸ் பிடிச்சி நாங்கள் போனோம். ஸோ அந்த பஸ் பிடிச்சி போகிறப்பையும் பார்த்தா நாங்கள் வந்து உள்ளே இருந்தோம், வெளியே அவுட்டர் ஏரியாவில் இல்லை. அதனால் வந்து இது ஃபுல்லாகவே வந்து லைக் ஒரு மாதிரி கிராமம் மாதிரி நிறையா பச்சை பசேல்னு அந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருந்தது. போகிறப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு தமிழ் ஃபேமிலி வந்திருந்தாங்க. தமிழ் ஃபேமிலியா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போனோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அவங்கள பற்றி இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் எங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டே நாங்கள் என்ன பண்ணியாச்சு, பஸ்ட்டு ஸ்டாப் வந்து மாற்றி இறங்கிட்டோம். சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து எங்கள் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ நடந்து வரப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா அப்படியே வச்சுருந்தாங்க. ஏன்னா இது ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசனுங்கிறனால நல்லாவே எல்லா இடத்துலையுமே செடி முளைச்சி இலெல்லாம் எல்லா பிளான்ட்லேயுமே முளைச்சி சூப்பராக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருந்தோம். நாங்கள் 2 ஃபேமிலியும் சேர்ந்து நடந்து வந்து பேசிகிட்டே நடந்து வந்துட்டு இருந்தனால எங்களுக்கு ரொம்ப எதுவும் எங்களுக்கு தெரியல. கலப்போ அலைச்சலோ கால் வலியோ எதுவுமே தரல. அப்படியே ஜாலியாக வந்து வந்தாச்சு. ஆக்சுவலி இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல்னு நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் இங்கே ஹூப்த்ராப்லேருந்து ஒரு 8 மணி போல் கிளம்பியிருப்போம். ஏன்னா இதோட டைமிங்கே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11-11:30லேருந்து 1 வரை தான் இருக்குமா. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே போயிடணும் அப்படின்னு சொல்லி போயிட்டோம்.
ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமே வந்து வெளியே வந்து இந்த கேட்டில் தான் நாங்கள் வந்து உள்ளே வந்திருந்தோம். ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த கேட்டில் வந்து முன்னாடியே வந்து ஷூலாம் கழட்டி வைக்கிற மாதிரி இருந்தது, செப்பல்லாம் கழட்டி வைக்கிற மாதிரி இருந்தது. கழட்டி வச்சுட்டு யூஸ்வலாக நம்ம கோயிலுக்கு போனால் கை கால்லாம் கழுவிட்டு தானே உள்ளே போவோம், அந்த மாதிரி அங்கேயும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுட்டெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்படி வந்து அன்னதானம் போடணும்னா அதுக்கு முன்னாடி புக் பண்ணியிருக்கணும், லைக் அந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்தோம். இதுதான் ஃபுல்லாக கோவில், சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கதவு தான் வந்து மெயின் டோரு. இதை ஏன் அவங்க வந்து அப்போது நாங்கள் வந்தப்போ ஓப்பன் பண்ணலைன்னா இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் வந்து 12 போல் தான் இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா 12 மணிக்கு மேலே தான் ஃபுல்லாக பூஜை பண்ணுறாங்க. நம்ம வந்து பூஜைக்குன்னு தட்டி வாங்கிட்டு வந்தால் இல்லை பூஜை பொருள் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் அந்த டைமில் தான் இதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நம்ம அதுக்கு முன்னாடியே வந்தோம் அப்படின்னா அந்த சைடு கதவு தான் அவங்க ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அது மூலியமாக தான், அது வழியாக தான் நம்ம வர மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்க நெதர்லாந்து மக்கள் யாராச்சும் வரணும்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கோவில் வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கோவிலுக்கு வரப்போ அதோடய ஃபீலே செம்ம சூப்பராக இருக்குது. சரி நம்ம ஊரில் இருந்தால் எப்படி போவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்மையாக சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்க பூசாரி எல்லா சாமிக்குமே வந்து பூஜை பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாம் முடிச்சுட்டாங்க. அன்னதானமும் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்னதானம் போட்டப்போ ஃபஸ்ட்டு புளி சாதம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து சாம்பார் சாதம் போட்டிருந்தாங்க. சாம்பார் சாதமும் நல்லா தான் இருந்தது, பட் அது வந்து கர்நாடகா ஸ்டைலில் இருந்தது. ஸோ எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு மன திருப்தியோடு நாங்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான் இன்னையோட விலாக். அண்ட் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப அது ஹாப்பி. பட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாய்.